ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம லேர்ன் பண்ணுற விஷயங்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஜாவாவோட ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிள்ங்க. ஸோ இந்த சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜாவாவோட ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர், அது ஒரு கேரக்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஜாவாவோட ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாங்க. யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஜாவாவோட டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டருங்க. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் இருக்குன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் யூனரி ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி 8 விதமாக நம்ம ஜாவாவோட ஆப்ரேட்டர்ஸை வந்து பிரிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம ஜாவாவோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் அதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் பார்த்துருக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஜாவாவோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஜாவாவோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர், 2 லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டருங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அண்ட் பி இது ரெண்டும் வந்து வேல்யூஸ் வச்சுக்கோங்க. ஏல வந்து ட்ரூ அண்ட் பியில் வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா ஏயும் பியும் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது கிடைக்கும். அதே இது ஆர் ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலும் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நாட் ஆஃப் ஏ, ஏல என்ன இருக்குது? ட்ரூ இருக்குது. நாட் ஆஃப் ஏ அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுங்க. அதே சமயம் செகண்டில் பாருங்கள், ஏல இருக்கிற வேல்யூ ட்ரூ அண்ட் பியில் இருக்கிற வேல்யூ ஃபால்ஸ். இப்போது ஏயும் பியும் லாஜிக்கல் அண்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் கிடைக்குங்க. அதே ஆர் ஆப்ரேட்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிற ஆப்ரேஷன் கிடைக்கும். இது ஏல ஃபால்ஸ் அண்ட் பியில் ட்ரூ இருக்குது, அப்போது ரெண்டையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஃபால்ஸ் கிடைக்கும். அதே சமயம் ஆர் ஆப்ரேட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூ கிடைக்குங்க. ஏ அண்ட் பி ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஃபால்ஸ் கிடைக்கும். அதே சமயம் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ் தாங்க கிடைக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு, இன்னொன்று ஃபால்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ரிசல்ட் ஃபால்ஸுங்க. ரெண்டுமே ட்ரூவாக இருக்க பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் ஆர் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ட்ரூன்னு தாங்க கிடைக்கும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஆனால் நாட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் இருக்காங்க. ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ நம்ம ஒரு குட்டி ப்ரோக்ராமில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஆறு இதெல்லாம் நாட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இப்போ செக் பண்ணுவோங்க. இங்கே ஒரு குட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்குங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டரை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸோட நேம் லாஜிக்கல் டெமோ. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பூலியன் ஏ ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏ அப்படிங்கிறது பூலியன் வேரியபிள், அதில் இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன்னா வேல்யூ ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பி அப்படிங்கிற இன்னொரு பூலியன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை செட் பண்ணியிருக்கோம். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இந்த டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்தோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏ லாஜிக்கல் அண்டு பி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ரேட்டருங்கிறது இதை கன்கார்டினேட் பண்ணும். ஸோ இங்கே ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் அப்புறம் பி. ஸோ இங்கே நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷனோட ரூல்ஸ் நமக்கு தெரியணுங்க. ஸோ இதோட நான் ஆப்ரேஷன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஏல நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் போடுங்க. பியில் என்ன வேல்யூ இருக்குன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இதோட ரெண்டு ரிசல்ட்டையும் நீங்கள் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எனி ஒன் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? டெஃபினட்டாக ஃபால்ஸ் தாங்க கிடைக்கும். ஸோ இதோட அவுட்புட் இதுதான் வரும். அதே சமயம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனுக்குள்ள ஏ லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் அப்புறம் பி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ லாஜிக்கல் ஆர் பி. ஸோ ஏயோட வேல்யூ என்ன? ட்ரூ அண்ட் ஆர் ஆப்ரேஷன். ஓகேங்களா? லாஜிக்கல் ஆர். பியோட வேல்யூ செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. ஸோ ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ட்ரூ தான் கிடைக்கும். ஸோ அப்போது லாஜிக்கல் ஆர் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருச்சுன்னா செகண்டில் அதை கன்சிடரே பண்ணாதுங்க. உங்களுக்கு டேரெக்டாக வேல்யூ என்ன பண்ணிடும்? ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள். இங்கே நாட் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே ஏ அண்டு
பி, லாஜிக்கல் அண்டு, ஓகேங்களா, பி. ஸோ இப்போ இங்கே இந்த ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஏ நாட் ஆஃப். ஸோ நாட் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கும் இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ நாட் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே ஏயோட வேல்யூ ட்ரூ, அதுக்கப்புறம் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் பியோட வேல்யூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். இப்போ இது எப்படி ரீப்ளேஸ் ஆகும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ரீப்ளேஸ் ஆகுங்களா, ட்ரூவையும் அண்ட் ஆப்ரேஷன் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் ரிசல்ட்டு, ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைக்குது. ஸோ நாட் ஆஃப் ஃபால்ஸ் என்ன கிடைக்கும் ரிசல்ட்டு, ட்ரூ அப்படிங்கிறது இதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துடலாங்களா, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜாவாவில் ப்ரோக்ராம்ஸை கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா ஜாவா சி அப்படிங்கிற கம்பைலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்கள் ப்ரோக்ராமோட நேம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நான் என்னென்னு சேவ் பண்ணியிருக்கேன்னா லாஜிக்கல் டெமோ டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஜிக்கல் டெமோ டாட் ஜாவான்னு சொல்லி கம்பைல் பண்ணுங்கள். ஸோ கம்பைல் பண்ணிங்கன்னா ஜாவா சி அப்படிங்கிற கம்பைலர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் என்ன நேமில் இருக்கும், லாஜிக்கல் டெமோங்கிற நேமில் இருக்குங்களா. ஸோ இப்போ ஜாவா அப்படிங்கிற இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி இந்த லாஜிக்கல் டெமோ அப்படிங்கிற கிளாஸை ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணி பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். எஸ், டெஃபினெட்லி. ஸோ இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ அண்டு தட் மீன்ஸ் லாஜிக்கல் அண்டு பி. ஸோ நம்ம ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு சொன்னோம், ஃபால்ஸ் கிடைக்கும்னு சொன்னோம். கிடைச்சிருக்குங்களா, எஸ். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, ஏ லாஜிக்கல் ஆர் பி, அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு சொன்னோம், ட்ரூ கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி இங்கே ட்ரூ வந்துருச்சுங்களா. அண்ட் லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், நாட் ஆஃப் ஃபால்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்குங்களா. ஸோ இங்கே ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அப்படின்னு வரும்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குங்க. லாஜிக்கல் நாட்டு, லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர். இது தாங்க இதோட ஆர்டர். லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர் தாங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் வரும். அண்ட் ஃபைனலாக தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லோ ப்ரியாரிட்டி எதில் இருக்குன்னா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேஷன் இருக்குங்க. லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனுக்கும் லாஜிக்கல் ஆர் ஆபரேஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. அந்த என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம இப்போ ஒரு அழகான ப்ரோக்ராம்ல பார்த்துடலாங்க. இங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டுருக்கேங்க. இந்த ப்ரோக்ராம்ல லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனுக்கும் லாஜிக்கல் ஆர் ஆபரேஷனுக்கும் ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம அழகா பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்கே என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கலாம், ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளில் 10 அப்படிங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் 5 அப்படிங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக சி அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதில் 20 அப்படிங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் A++ greater than C. இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும், லாஜிக்கல் அண்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும் ட்ரூ அப்படின்னு இருக்கணும். லாஜிக்கல் அண்டோட ரைட் சைடில் இருக்கிறதும் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பி, ஏயோட வேல்யூ என்ன 10, பியோட வேல்யூ என்ன 5. கண்டிஷன் என்ன கிடைக்குது உங்களுக்கு, ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷன். அடுத்து ஏ பிளஸ் பிளஸ் கிரேட்டர் தென் சி. இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்கு, பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா என்ன பண்ணும், இது ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை இன்கிரிமெண்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஏல இருக்கிற வேல்யூ என்ன 10 கிரேட்டர் தென் சியா, சியில் இருக்கிற வேல்யூ என்ன 20. ஸோ அப்போ கண்டிஷன் என்ன கிடைக்குது இந்த இடத்துல உங்களுக்கு, ஃபால்ஸ். ரைட். இப்போ இந்த ஆப்ரேஷனை முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கும் கூட இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். அப்போ ஏல ஆல்ரெடி என்ன வேல்யூ இருந்துச்சு 10 இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ ஏயோட வேல்யூ இந்த இடத்துல வரும்போது என்ன கிடைச்சிடும்னா 11 அப்படின்னு கிடைச்சிடும். வாட்எவர் இட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட்டை பாருங்க, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அதோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா எனி ஒன் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏல என்ன வேல்யூ இருக்கும், ஆல்ரெடி ஏயோட வேல்யூ 10 இருந்துச்சு, இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ என்னன்னு இருக்கும் 11. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஏ கிரேட்டர் தென் பி லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏ கிரேட்டர் தென் பியா, கண்டிஷன் ட்ரூவா, ஏயோட வேல்யூ என்ன இருக்குது இப்போ 11 நாட் 10, இப்போ 11 இருக்கும். ஸோ 11 கிரேட்டர் தென் பியா, எஸ் கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல தான் நான் இப்போ முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும்
ரெண்டு சைட்லையுமே ட்ரூ இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூன்னு கிடைக்கும். அப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரைட் சைடு பார்க்கவே தேவையில்லை, அதனால ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸிக்யூட்டே ஆகாது. அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா ஃபால்ஸ் தான் கிடைக்குங்கிறனால ரைட் சைடில் எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ட்ரூ அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறத கம்பேரே பண்ணாது. ஏன்னா ரைட் சைடில் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்க போகுது, ட்ரூன்னு தான் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் கிடைக்க போகுதுன்னா அப்போ என்ன ஆகாது, இந்த இடத்துல ஏயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகாது. அப்போ ஏல உங்களுக்கு அப்படியே அந்த பழைய வேல்யூஸ் இருக்கும், ஏன்னா இதுதான் எக்ஸிக்யூட்டே ஆகலைங்களே. அப்போ ஏல என்ன இருக்கும் வேல்யூ, ஸ்டில் அதே 11 அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்கும். இதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ப்ரோக்ராமோட நேம் நான் என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா ஜாவா சி அப்படிங்கிறது கம்பைலரோட நேமு ஜாவா சி. ப்ரோக்ராமோட நேம் நான் என்னன்னு சேவ் பண்ணி வச்சுக்கேன்னா லாஜிக்கல் டெமோ diff.java. இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜாவாங்கிற இன்டர்பிரட்டர். உங்களோட ஃபைல் கிளாஸோட நேம் வந்து லாஜிக்கல் டெமோ டிஃப் என்டர் பண்ணுங்கள். யூ சி நம்ம என்ன ரிசல்ட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரிசல்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தோம், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். எஸ், நம்ம நினச்ச அவுட்புட் கிடச்சிருக்குங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 11 அப்படிங்கிற அவுட்புட் வரும்னு நினச்சோமா. எஸ், 11 வந்திருக்குங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்குங்களா. எஸ். அதுக்கு அடுத்து பாருங்கள், ஏயோட வேல்யூ 12 தானே நம்ம நினச்சோம். இல்லை பார்த்தீங்களா, 11 நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நண்பர்களே, ஜாவாவோட லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா. நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேங்க, நீங்கள் இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஆர் ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதோட கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ட்ரூ அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபால்ஸ் அப்படின்னா ரைட் சைடில் எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதே சமயம் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபால்ஸ்னா தான் ரைட் சைடு எக்ஸிக்யூட் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ட்ரூ அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லை ஆன்லைனில் ரிட்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.